தமிழர்களுக்கு வணக்கம். அறிவு புரட்சியுடைய கூர்மைகள் என்னன்னு சொல்கிறேன். நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எத்தனை கண்ட்ரியில் வணிகம் செஞ்சிட்ருக்கோன்றத உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லிஸ்ட்டில் போடுங்க. நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன புரட்சியாக இப்போ நம்ம பேசுகிற வீடியோக்கள் 5 to 10 வருஷத்தில் தமிழ்நாட்டை எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டோம். நம்ம ஸ்டேட்லேருந்து வேர்ல்டு வைடாக ரீச் ஆனது யாருன்னா சுந்தர் பிச்சை. வேறு யார்? விஸ்வநாத் ஆனந்த். வேறு யார்? பிரக்ரியானந்தா. வேறு யார்? நம்மளுடைய பிஸ்னஸ் ரீதியாக தொழில் ரீதியாக தமிழர்களை கௌரவப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்துக்கு போனது யார்? அப்துல் கலாம். வேறு யார்? எல்லாருமே சொல்லலாங்க. விவேகானந்தர் சொல்லலாம். ஒரு 100-150 பேர் சொல்லுவோங்க. 5000 பேர் சொல்லுவோங்க. திருவள்ளுவர் சொல்லுவோங்க. அப்போது இந்த ஒரு உண்மைகளை உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போட 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 என்ன நமக்கு ஒரு சின்ன ஸ்பார்க் வரும் அப்படின்னா, நாம் தனிப்பட்ட முறையில் நாம் எந்த ஒரு விஷயத்தை உலகம் முழுக்க கொண்டு போக முடியும். 180 கண்ட்ரிலையும் வணிகம் செய்யக்கூடிய அறிவுத்திறன் நம்மக்கிட்ட எந்த விஷயத்தில் இருக்குது. அடுத்தவங்களை கை காட்டணும்னு அவசியம் இல்லை. நமக்குள்ளே பேசுவோம். உங்ககிட்ட என்கிட்ட என்ன இருக்குது, எந்த ஒரு தனித்தன்மையான ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்த்து நாம் வணிகம் செய்ய போகிறோம். ஆப் டெவலப்மெண்ட்டா, இல்லை ஒரு கிரிக்கெட்டிங்கா, கேமிங்கா, நம்மளுடைய துறையில் எந்த துறையில் நம்ம மிகச்சிறப்பாக செயல்படுத்த போகிறோம். எப்போவுமே நம்ம அடுத்தவங்களை கை காட்டியே பழக்கப்படுத்தி அடுத்தவங்களுக்கு குறைபாட்டே சொல்லியே இருந்த ஒரு மைண்ட் செட் இல்லாமல் நம்மளுடைய மைண்ட் செட்டில் நம்மளுடைய அறிவு புரட்சின்னு கூடிய இடத்துல நாம் என்ன செஞ்சு 180 கண்ட்ரிலையும் வணிகம் செய்ய போகிறோம். இந்த கேள்விக்கான பதில் கமெண்ட்டில் போடுங்க. நக்கல் நையாண்டி பண்ணுறவங்க தேவையே இல்லை, அவங்களாம் ஓடிடுங்க. ஒரே ஒருத்தவன் இதை பார்த்து வெற்றியாளனானா போதும். இந்த அறிவு புரட்சி எதுக்காக? உன்கிட்ட அறிவு இருக்கா? நான் படித்தது லோயலா காலேஜில் டிஸ்கண்டினியூட். நான் எக்கனாமிக்ஸ் பேட்ச்சு. உன்கிட்ட என்ன அறிவு இருக்குது? ஒரு பாஸ்போர்ட் முடிஞ்சு 2வது பாஸ்போர்ட்டில் இருக்கேன். உங்கள்கிட்ட என்ன அறிவு இருக்குது? எந்த கேள்வி வேணுமோ என்கிட்ட கேளுங்க, பதில் உண்டு. உன்கிட்ட எவ்வளோ பணபலம் இருக்குது, படைபலம் என்ன இருக்குது தெரியும். என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். உன்னுடைய அறிவு வச்சு நீ எவ்வளோ பெரிய ராஜாங்கமாக ஆக போகிற, வணிகமாக எவ்வளோ பெருசாக வணிகம் செய்ய போகிற. அதிர்சம்னு எடுத்துப்போம். அதிர்சத்தை 180 கண்ட்ரியில் வித்துற முடியுமா? நம்ம நாட்டு அதிர்சம்லாம் பிடிக்காதுங்க. நம்மளுடைய எண்ணங்களாக நம்ம செயல்படுத்தக்கூடிய சின்ன சின்ன எண்ணங்கள் எந்த அளவுக்கு உயர்ந்து நிற்குது. அடையாறு ஆனந்த் பவன் எடுத்துப்போம். ஜெயிச்சிட்டாங்களேன்னு சொல்லி அவங்கள பார்க்காம நம்மளுடைய உழைப்பை முழுக்கவும் போட்டு உலகத்தரமான ஒரு குவாலிட்டி கொண்டு வந்து நிப்பாட்டி, நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணி உங்களுடைய வளர்ச்சிகளாக நான் எப்படி கொண்டு வரலாம்ன்றக்கூடிய ஒரு அறிவுத்திறன் புரட்சியை ஆரம்பிக்கக்கூடிய ஆளை நான் சொல்லிடுறேன். என் பேர் குரு ஆறுமுகவேல். ஆந்தனி தாமஸ் 2 பேர் எனக்கு இருக்கு. எனக்கு 2 முகங்கள் உண்டு. ஓகே, எந்த விஷயம் சொல்கிறேன்னு கேட்டுங்க. தஞ்சாவூர் பொம்மை இது உலகத்திலே மிகச்சிறந்த பொம்மையாக ஒரு பொம்மையை 1 லட்சத்துலேருந்து 50 லட்சம் விற்கிற அளவுக்கு செய்யலாமே. இது யார் கையில் இருக்குது? முதலமைச்சர் கையில் இல்லை, உங்களோட கையில் இருக்குது. உங்களுடைய டெக்னாலஜிக்கல் ஐடியாலஜியை கொண்டு வந்து, ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜி கொண்டு வந்து மின்ற அளவுக்கு ஒரு தஞ்சாவூர் பொம்மையை கொண்டு வந்து நிப்பாட்டிங்கன்னா கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இருக்குன்னு ஒரு பெருமிதம் கொள்வோம் இல்லையா? சரி, அது மட்டுமா? சிங்கப்பூர் மலேசியாக்களில் முருகர்னா அப்படி உயிராக நிற்பாங்க. ஆமாம், அந்த முருகருடைய சிலைகளை வித்தியாசமாக பண்ணுவாங்க. அந்த மயில் ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. அந்த மயிலை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டெக்கரேட் பண்ணுறீங்களோ அது உலகம் முழுக்க அந்த மயில், நீங்கள் ஆர்டிஃபிஷியல் மயில் சொல்கிறேன், பீகாக், உலகம் முழுக்க 180 கண்ட்ரீஸ்லையும் வணிகம் செய்ய முடியும். இது 2 மட்டும்தானா? காற்று விசிறியாக இருக்கட்டும், நம்ம ஈஸியாக போனால் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கலைநய பொருட்களாக இருக்கட்டும், ஹேண்ட் கிராஃப்ட் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும். ஒரு டிவிஷன் மட்டும் தான் சொல்கிறேன் ஹேண்ட் கிராஃப்ட்னு. ஒவ்வொரு டிவிஷன் எடுத்துப்போம். முருகன் இட்லி கடை, எப்போ முருகா 2 இட்லி போடு, ஜெயிச்சாங்க இல்லையா? இந்த ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து பண்ணுற அளவுக்கு முதல்ல என்ன தேவைன்னா குவாலிட்டி தேவை. அந்த குவாலிட்டியை உருவாக்கக்கூடிய திறன் உங்களுடைய பிரெயினில் வச்சுக்கிட்டு, விதை என்னன்னா நம்பர் 1 வரணுன்ற ஒரு விதை, குவாலிட்டியை அதிகப்படுத்திட்டு அந்த குவாலிட்டி எடுத்துகிட்டு போய் 180 கண்ட்ரிலையும் கொடுத்தீங்கன்னா தமிழ்நாடு வளரும் சார். எங்கள்கிட்ட வித்தியாசமான பிளான்கள் இருக்குது. இன்வெஸ்டர்ஸ் வேணும். குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் சொல்லிட்டு
போன ஆட்சியில் பண்ணாங்க. இந்த ஆட்சியில் ஒரு வாட்டி பண்ண போகிறாங்கன்னா, சார் மாதம் ஒரு வாட்டி பண்ணுங்கள் சார்னு கேட்போம். தமிழக முதலமைச்சர்ன்ற கேட்போம். மாதம் ஒரு வாட்டி குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டு ஏற்படுத்துங்க. இங்கே இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் ஐடியாஸில் ஒவ்வொரு இளைஞர்களும் தங்களுடைய ஐடியாக்கள் சொல்லட்டும். ஐடியாக்களோ டெமோக்களோ எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இருக்கோ அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண வைப்போம். நம்மளுடைய அறிவுத்திறன் என்னன்னு இருக்கின்றதை நாமளே உருவாக்கி கொண்டு வந்து மேலே நிப்பாட்டும் போது தான் நம்மளுடைய சமூகம் மேலே வரும். இவங்க சொல்லக்கூடிய பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் என்னென்ன பேசிக்கலாக சொல்கிறாங்க, அரசியல்வாதிகள் கேஸ்ட்ன்றாங்க, ரிலீஜன்றாங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உலகம் முழுக்க ரெண்டே பிரச்சனை தான். பணம் இருக்கவன் பணம் இல்லாதவன், அறிவு இருக்கவன் அறிவு இல்லாதவன். உண்மை. அறிவு இருக்கவன்ட்டு பணம் வந்து சேர்ந்துடும். இந்த புரட்சியே அறிவு புரட்சியே உங்ககிட்ட இருக்கக்கூடிய அறிவை பணமாக மாற்றுங்கன்றது தான். ஸ்டார்ட் அப் கேபிட்டல் தேவை அப்படின்னும் போது அதுக்கு தேவை நல்ல குவாலிட்டியான பிளான், சரியான குவாலிட்டிங்க. தோக்கவே மாட்டானே. ஊறுகாய் தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பம்சமான ஒரு விஷயம் என்னன்னா ஊறுகாய். எம்டிஆர் மட்டும்தான் அந்த ஊறுகாவை தூக்கி நிப்பாட்டாது. அதுக்கப்புறம் வேறு எந்த கம்பெனியும் தூக்கி நிப்பாட்டல. வீட்டில் இருக்க ஒவ்வொரு பெண்மணிகளுக்குமே அந்த ஊறுகாய் கலாச்சாரம் ரொம்ப அழகாக வரும். கை வந்த கலை அது. இது நடுத்தரத்தில் கொண்டு வந்து தூக்கி நிப்பாட்டணும்னு நினைக்கும் போது எங்கே ஃபாலோ ஆகிடுவோன்னா அதிக ரேட்டு கொடுத்து வாங்குறது. உடனே யோசிப்போம், நம்ம வீட்டில் கம்மியான ரேட்டில் ஊறுகாய் இருக்குது, நம்ம ஏன் இவ்வளோ ரேட் வாங்கணும்? சூப்பர் மார்க்கெட்டில் இன்னமும் குவாலிட்டி மட்டும்தான் தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஹை குவாலிட்டி எது எது வருதோ தேடிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஹை குவாலிட்டி ஹை ப்ரைஸ், லோ குவாலிட்டி லோ ப்ரைஸ். லோ குவாலிட்டினா அந்த சூப்பர் மார்க்கெட்டில் மாதம் கொடுக்கக்கூடிய 10 to 15 லட்சம் வாடகை கொடுக்க மாட்டாங்க. இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி ஒரு பொருள் வந்து சேரணும்னும் போது மக்களுக்கு என்ன தேவைப்படும்? குவாலிட்டி தேவைப்படும். உங்ககிட்டேருந்து உலகத்துக்கு என்ன தேவை? குவாலிட்டி தேவை. நம்மகிட்ட இருக்கக்கூடிய உச்சகட்டமான குவாலிட்டி மட்டும்தான் நம்மளை எங்கேயோ கொண்டு போகுன்றது அறிவு புரட்சி. புரட்சின்ற வார்த்தை என்ன அப்படின்னா, ஒரு வெள்ளைக்காரன் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மிளகையும் நம்மளுடைய தராதரத்தையும் பார்த்துட்டு வயல் நிலைகளையும் விளைநிலைகளையும் பார்த்துட்டு இந்தியாவில் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்னு வந்தான். நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னு நம்ம மறந்துடுறோம். நம்மக்கிட்ட இருக்க ஒரு விஷயத்த நம்ம மறந்துட்டு மறுபடியும் வெள்ளைக்காரண்ட வேலைக்கு போனால் இதோட கேவலம் வேறு கேவலம் கிடையாது. நம்மக்கிட்ட என்ன தேவை? நீராதாரம் தேவை. மரத்தை நிறைய வச்சு விட்டு நீராதாரத்தை வர வச்சிட்டோன்னா மழை பெய்யும். ஒரு பக்கம் விவசாயம் தலைச்சோங்கும். விவசாயிகளுடைய பையன் என்ன பண்ணுவான்? நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிறேன்டுவான். ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியில் விவசாயம் பண்ண மனிதர்களே தேவை கிடையாது. ஆனால் மழை பொய்ய மனிதர்கள் தேவை. ஆமாம், இதை பற்றி பேசும்போது என்ன தேவைப்படும்னா அறிவு மட்டும்தான் தேவைப்படும். அறிவு புரட்சின்ற ஒரு விஷயம் எதுக்காகனா, அறிவு புரட்சியை பலாயிரம் கண்ணோட்டத்துங்களில் பார்க்க முடியும். ஒரே நாளில் ஒரே நிமிஷத்தில் ஒருத்தன் அறிவாளி ஆயிட்டான்னா நாடு வல்லரசு ஆகிடுமே. நம்ம நாட்டில் முட்டாள்களும் படிப்பறிவு இல்லாதவங்களும் நிறைய பேர் இருக்கும். நாம் எப்போ மாறுவோம் அப்படின்னா, நாம் அதை உணரும் போது மாறுவோம். எப்போ உணர்வோம்? தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது மாறுவோம். எப்போ தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம்? சில விஷயங்கள் எப்படி போனால் நம்ம ஜெயிச்சிட முடியும்னு கூடிய இடத்த நம்ம ஒவ்வொரு வினாடி தேடிகிட்டே இருப்போம். ஒவ்வொரு டார்கெட் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா 180 கண்ட்ரீஸ்லேயும் என்னுடைய ப்ராடக்ட் போகணும். சார் முதல்ல 28 ஸ்டேட்டில் பண்ண சொல்லுங்கள் சார், அப்புறமா பண்ணிக்கலாம். முதல்ல ஸ்டேட்டுக்குள்ளே பண்ண சொல்லுங்கள், இத்தனை மாவட்டத்தில் பண்ண சொல்லுங்கள், அப்புறம் பண்ணிக்கலாம். முதல்ல சென்னை முழுக்க பண்ண சொல்லுங்கள், அப்புறம் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆனால் தொழில்நுட்ப டெக்னாலஜி என்ன பண்ணுதுன்னா, ஒரே ஒரு ப்ராடக்ட் எடுத்து நீ ஆன்லைனில் அப்லோட் பண்ணிட்டேன்னா இட் கோஸ் வேர்ல்டு வைடு வைரல். சார் எப்படி சார் உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்க முடியும்? அந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் இருக்காங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை ஏற்படுத்துவோம். சரி, இது யார் ஃபார்ம் பண்ணுவாங்க? கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும். நீங்கள் எல்லாருமே தான் கவர்மெண்ட், அதை மறந்துடவே வேண்டாம். அறிவு புரட்சி என்ன அப்படின்னா, அரசாங்கம் யாருன்னா நீங்கள் தான். நீங்கள் நினைக்கிற திட்டங்கள் வெளியே வரும், நீங்கள் நினைக்கிற செயல்பாடுகள் வெளியே வரும். உங்களுடைய எண்ணங்கள் மட்டும்தான் அரசு அமையும். மொத்த அரசியல் என்னன்னா, மக்களுடைய மனங்களுக்கு என்ன தேவையோ அதை செயல்படுத்துறது அரசியல். அரசியல் எதுக்காக இருக்குன்னா, மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் பாதுகாப்புக்கும் மட்டும்தான். இங்கே நடக்கிற ரேப்பும் ரோடு ஆக்சிடென்ட்ஸும் யார் காரணம்? மக்கள் சொல்லுவாங்க நான் வேகமாக போய் விழுந்துட்டேன். அரசு சொல்லும் மக்கள் சரியாக பாதுகாக்கிறது கிடையாது, ஓவர் ஸ்பீடிங்கில் வராங்க. அரசுக்கிட்ட நிதானமாக பேச்சுவார்த்தை பண்ணால் மக்களுடைய தவறுகள் மக்கள் உணர்றதில்லைன்னு சொல்லுவாங்க. மக்கள்கிட்ட கேட்டால் அரசு செய்கிறதில்லைன்னுவாங்க. அறிவு புரட்சி என்னென்னா, அரசுன்ற வார்த்தையை பொய்யானது, நாம தான் அரசுன்னு உணர்ந்து நாம தான் கட்டுப்படுத்திக்கணும்.
நம்மளுடைய வாழ்க்கையோட வளர்ச்சியை எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் அரசுகிட்ட கேட்கணும். இதை தெளிவாக புரிஞ்சு பார்த்தீங்கன்னா விவேகானந்தரில் ஆரம்பித்து ஒவ்வொரு நம்ம கட்டபொம்மனாக இருக்கட்டும் எல்லாரும் செஞ்ச செயல்கள் என்ன, இதை நீங்கள் உணர்ந்து போய் பார்க்கும்போது அறிவு புரட்சிக்குள்ளே வந்துடுங்க. உலக வல்லரசில் நம்ம நம்பர் 1 வந்து நிற்கணும்னு கூடிய இடம் அறிவு புரட்சி. சார் போர் அடிக்குதா, ஸ்கெட்சு போடல, வாழ்க்கைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்லேவரியாக இருப்போம், அடிமைத்தனத்திலே இருப்போம். கூகுள் எதிர்த்திட முடியுமா? அறிவு புரட்சிக்குள்ளே வாங்க. நன்றி.